தை அமாவாசையின் ஆன்மீக சிறப்புகள் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஆன்மீக சிறப்பு அப்படின்னு சொல்கிறத விட ஜோதிட ரீதியாக இதனுடைய தனித்துவம் என்ன, அதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாமே. நம்ம ஒரு ஆடி அமாவாசை, ஒரு மகாலய அமாவாசை, அதாவது ஒரு புரட்டாசி அமாவாசை எல்லாம் எப்படி பார்க்குறோமோ அதே அளவிற்கு இந்த தை அமாவாசையும் பார்க்குறோம் இல்லையா. இது எதனால் அப்படின்னு சொன்னால், இதற்கு மேலோட்டமாக சொல்லக்கூடிய காரணம் பார்த்தோம்னா, ஆடி அமாவாசைன்னு சொன்னால் அது தட்சிணாயனத்திலே வரக்கூடிய முதல் அமாவாசை. அதே மாதிரி தை அமாவாசைன்னு சொன்னால் இது உத்தராயணத்திலே வரக்கூடிய முதல் அமாவாசை என்று காரணம் சொல்லப்பட்டாலும், இந்த வருடத்திலே உத்தராயண காலத்திலே வரக்கூடிய முதல் அமாவாசையாக இந்த நாள் அமைந்திருப்பதால், இந்த நாளிலே நாம் முன்னோர் வழிபாடு செய்யும் பொழுது இந்த உத்தராயண காலம் முழுக்க நமக்கு நல்பலனே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மேலோட்டமான ஒரு காரணத்தை பார்த்தாலும், அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு ஜோதிட ரீதியான சூக்ஷ்மத்தை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், அதாவது இது மகர மாசம் சொல்றோம். இந்த தை மாசத்தை இந்த மகர மாசம் ஏன் சொல்றோம்னு பார்த்தோம்னா, சூரியன் என்கின்ற அந்த கிரகமானது மகர ராசியிலே சஞ்சரித்து கொண்டிருப்பார் இந்த மாதம் முழுவதும். இந்த மகர ராசி என்பது ஆயுஷ்காரகன் என்று அழைக்கப்படக்கூடிய சனியினுடைய வீடாக பார்க்கப்படுகிறது. சனியினுடைய பலம் பெற்ற, சனியினுடைய ஆட்சி வீடாகிய இந்த மகர ராசியிலே பித்ருகாரகன் சூரியனும் மாத்ருகாரகன் சந்திரனும் ஒன்றாக இணைவதால் இந்த அமாவாசை என்பது சிறப்பு பெறுகிறது. இப்படி பாருங்களேன், அதாவது சனியுடைய தானியத்தை தானே எள்ளுன்னு சொல்கிறோம். அந்த எள்ளும் தண்ணியும் சேர்ந்து தானே நம்ம தர்ப்பணத்தில் யூஸ் பண்ணுறோம். ஆக பித்ருகாரகன் சூரியனும் மாத்ருகாரகன் சந்திரனும் சனியினுடைய ராசியாகிய இந்த மகர ராசியிலே ஒன்றாக இணைகின்ற நாள் இந்த முன்னோர் வழிபாட்டிற்கு சிறப்பு பெறுகிறது. சார், அப்படி பார்த்தா அடுத்த மாதம் கும்ப மாதம் சொல்லுவோம், அதாவது மாசி மாதம் சொல்லுவோம். அந்த கும்பராசிக்கு அதிபதியும் சனிதானே. ஆனால் மாசி அமாவாசைங்கிறது இந்த தை அமாவாசை அளவிற்கு அத்தனை சிறப்பு பெறவில்லையே, அப்போ மட்டும் அந்த கண்டிஷன் அப்ளை ஆகாதா சார் அப்படிங்கிற சந்தேகம் எல்லோருக்கும் வரும். ஆனால் என்ன தெரியுமா ஸ்பெஷாலிட்டி, இந்த மகர ராசியில இடம்பெற்றிருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்தோம்னா உத்திராடம், திருவோணம், அவிட்டம் ஆகிய இந்த 3 நட்சத்திரங்கள் தான் இடம்பெற்றிருக்கும். இந்த உத்திராடம் என்பது பித்ருகாரகனாகிய சூரியனுக்குரிய நட்சத்திரம். அடுத்தபடியாக பார்த்தோம்னா திருவோணம் என்பது மாத்ருகாரகனாகிய சந்திரனுடைய தாக்கம் பெற்ற நட்சத்திரம். அடுத்தபடியாக வரக்கூடிய அவிட்டம் என்பது பிராத்ருகாரகன் என்று சொல்லப்படக்கூடிய சகோதரனை குறிக்கக்கூடிய அந்த செவ்வாய்க்குரிய நட்சத்திரம். இப்படி இந்த உறவு முறைகளை பற்றி சொல்கிறது அல்லவா, அதாவது தாயார், தகப்பனார் மற்றும் சகோதரன் ஆகியவற்றை குறிக்கக்கூடிய இந்த 3 நட்சத்திர கால்களிலும் இந்த சூரிய சந்திரர்கள் ஒன்றாக இணையும் பொழுது, அதுவும் எப்பொழுது இந்த மகர மாசம் என்று அழைக்கப்படக்கூடிய சனியினுடைய தாக்கம் பெற்ற அந்த மகர ராசியிலே இவர்கள் ஒன்றாக இணையும் பொழுது இந்த குடும்பத்திலே இருக்கக்கூடிய பரம்பரை விஷயங்கள்ங்கிறது ஆக்டிவேட் ஆகிறது. ஆக நம்முடைய முன்னோர் வழிபாடு செய்வதற்கு மிகவும் விசேஷமான ஒரு அமாவாசை நாளாக இந்த தை அமாவாசை நாள் என்பது பார்க்கப்படுகிறது. அதுலேயும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக என்ன தெரியுமா சொல்லுவா, இந்த பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அந்த யோகத்தில் பார்த்தோம்னா வியதிபாத யோகம் அப்படின்னு உண்டு. அதாவது 27 நட்சத்திரங்களைப் போலவே 27 யோகங்கள் என்பதும் உண்டு. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அமிர்த யோகம், சித்த யோகம், மரண யோகம் சொல்லுவோம். இது அல்ல, 27 யோகங்கள் உண்டு. பிஷ்கம்பத்திலிருந்து வைத்ருதி வரை அப்படின்னு சொல்லி ஒரு 27 யோகங்கள் உண்டு. இதிலே 17வது யோகமாகிய வெதிபாத யோகம்தான் இந்த 27 யோகங்களுக்கும் தலைவனாக பார்க்கப்படுகிறது. அந்த வெதிபாத யோகம் இந்த தை அமாவாசை நாளிலே சேர்ந்தால் அது மிகவும் விசேஷமான பலனை தரும். இந்த வருடம் அப்படித்தான் சேர்ந்து வருகிறது. அதே மாதிரி இந்த தை அமாவாசை நாள் வெதிபாத யோகத்தோடு திருவோண நட்சத்திர நாளிலே வந்தால் அது மிகவும் அபரிமிதமான நற்பலன்களை தரும் சொல்றார். இதே நாளானது ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாளாக அமைந்துவிட்டால் அதனை அர்த்தோதய காலம் என்றும், அதே நாளானது ஒரு திங்கட்கிழமை நாளாக அமைந்துவிட்டால் அதனை மகோதய காலம் என்றும் பிரிப்பார்கள். ஆனால் இந்த வருஷம் பார்த்தோம்னா அது ஞாயிறு திங்கள்ல வரலன்னு சொன்னா கூட அந்த அர்த்தோதய மகோதயத்தினுடைய காலம் அதனுடைய பலன் நமக்கு கிடைக்கலன்னா கூட இந்த மற்ற 3 விஷயங்கள் ஒன்றாக
ஒன்றாக இணைகிறது அல்லவா. அதாவது தை அமாவாசை நாள், திருவோண நட்சத்திர நாள், வெதிபாத யோகமும் இணைவதால் இந்த நாளானது நமக்கு மிகவும் அரிய அற்புதமான ஒரு கிடைத்தற்கரிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. அற்புதமான நற்பலன்களை தரும். இந்த நாளில் என்ன பண்ணணும்னு சொன்னால், முன்னோர் வழிபாட்டினை கண்டிப்பாக மேற்கொள்ள வேண்டியது. நம்மால முடிஞ்சது பக்கத்தில் இருக்கிற நீர்நிலைகளுக்கோ அல்லது வாத்தியார வீட்டுக்கே வரவழைச்சோ தர்ப்பணாதிகளை அவசியம் செய்ய வேண்டியது. அந்த முன்னோர் வழிபாட்டினை செய்து முடித்துவிட்டு அதற்கு பிறகு ஏழை எளியவர்களுக்கு நம்மால் இயன்ற தான தர்மங்களை செய்ய வேண்டியது. முடிஞ்சா அன்னதானங்கிறத பண்ணலாம். அதுவும் வயது முதிர்ந்த ஆதரவற்ற நிலையிலே இருக்கக்கூடிய வறியவர்களுக்கு வஸ்திரதானம் செய்யலாம். வஸ்திரதானம்னு சொன்னால் அது புது ட்ரெஸ்ஸாக தான் இருக்கணும். நம்ம வீட்டில் இருக்கிற பழசை கொண்டு போய் கொடுக்கப்படாது. புதிய ஆடைகளை அவர்களுக்கு வாங்கி தரலாம். அவர்களுக்கு வயிறு நிறைய உணவினை தரும் பொழுது நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த பித்ரு தோஷங்கள் அத்தனையும் நீங்கிவிடும். இந்த தை அமாவாசையினுடைய தனிச்சிறப்பு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, பித்ருதோஷத்தை நீக்கக்கூடிய பலம் என்பது இந்த தை அமாவாசை நாளுக்கு உண்டு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.